அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து இல்ல ஆறுபடை வீடுகள்ல எந்த முருக பெருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மனதார நினைத்து இந்த 6 நாட்கள்ல நீங்க எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது நடந்தே தீருங்க. இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும். நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாடு செய்தீங்கன்னா 100% பலன் உங்களுக்கு நிச்சயம். ஏன்னா எப்பொழுதுமே எந்த வழிபாடை நீங்க தொடங்கினாலுமே நம்பிக்கை வைத்து முழு மனதார நீங்க அதை செய்யுங்க. அதுல நீங்க பலன் பெறுவீங்க. கடவுளோட அருளையும் நீங்க பெறுவீங்க. தை மாதத்துல வருகின்ற கீர்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான நீங்க மனதார நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா குறைகள் அனைத்தும் தீருங்க. நினைத்தது அனைத்துமே நடக்கும் என்று சிவபெருமானே சொல்லியுள்ளார் என பல சித்தர்கள் கூறியிருக்கிறாருங்க. தை மாதத்துல வருகிற கீர்த்திகை நட்சத்திரம் எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். வருகின்ற சனிக்கிழமை, அதாவது பாத்தீங்கன்னா வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு தொடங்குதுங்க கீர்த்திகை நட்சத்திரம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 6:02க்கு முடியுது. அதாவது பாத்தீங்கன்னா கீர்த்திகை நட்சத்திரம் முடியுது. நீங்க இந்த வருகின்ற தை மாதத்துல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கீர்த்திகை நட்சத்திர வழிபாடு நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அனைத்து சக்திகளுமே உங்களுக்கு கண்டிப்பா அவர் கொடுப்பாரு. ஏன்னா முருகப்பெருமானுக்கு அதிசக்தி வாய்ந்தது பாத்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே சஷ்டி திதியை கடைபிடிப்போம். அதே போல பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள்லயே அதிக சக்தி வாய்ந்தது கீர்த்திகை நட்சத்திரமும். முருகப்பெருமானுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வரும் கீர்த்திகை நட்சத்திரம் சக்தி வாய்ந்தது. ஆனா இந்த தை மாதத்துல வரும் கீர்த்திகை நட்சத்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா 6 தாமரை மலர்களில் மிதந்து வந்திருக்காரு. அவரை கீர்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்திருக்காங்க. சிவபெருமானுடைய அருள்னால வானத்துல பாத்தீங்கன்னா 6 நட்சத்திரங்கள் தோன்றிருக்கு. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு வழிபாடுகளும் நம்ம கந்த புராணங்கள் இந்த மாதிரி பல புராணங்கள்ல தான் நம்ம கடவுளோட வரிகள்லேருந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம சித்தர்கள் மூலியம் கந்த புராணங்கள் மூலியமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த கார்த்திகை வழிபாட நம்ம வீட்டுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம முருகப்பெருமான எடுத்து வளர்த்த இந்த கார்த்திகை பெண்கள் சிறப்பு விக்கும் விதமாக இந்த கார்த்திகை விழா, அதாவது தை மாசத்துல உள்ள கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப மிக பிரசீதியா எல்லாருமே வழிபாடு பண்றாங்க. அது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடை செய்யலாம். எப்படி இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை இல்லைன்னா வேலு இருந்தா நீங்க அந்த கீர்த்திகை நட்சத்திரம் வர 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து மாலை நேரத்துல நீங்க அபிஷேகம் பண்ணலாம். இல்ல காலையில உங்களுக்கு நேரம் இருந்தாலும் நீங்க காலை வேளையிலையும் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணி நீங்க விரதம் இருந்தீங்கன்னா காலையில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்க விரதம் இருக்கலாம். ஏன்னா இப்போ உங்கள பல பேருடைய உடல்நிலையை பொறுத்து நீங்க விரதம் இருங்க. இல்ல நான் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மாலை முழுவதும் என்னால முடியும் அப்படின்னீங்கனாலும் நீங்க விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏன்னா இந்த வழிபாடை நீங்க நம்பிக்கையோட நீங்க வருகின்ற சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க தொடங்குங்க. ஏன்னா வருகின்ற சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கீர்த்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டிலேயே நீங்க விரதம் இருந்து இப்போ வேல் வைத்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா அதற்கு நீங்க இந்த கீர்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க இந்த வழிபாட்டப்ப அபிஷேகம் செய்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலை வச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து திருவுருவ சிலைக்கும் அபிஷேகம் பண்ணலாம். ஏன்னா எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டுல அபிஷேகங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில செய்வாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தினமுமே பாத்தீங்கன்னா பால் பன்னீர் விட்டே திருச்செந்தூர் முருகர் இல்ல நம்மளுக்கு பிடித்த எந்த ஒரு முருகருடைய திருவுருவ சிலையும் இருந்தாலுமே அவங்க பால் பன்னீர் விட்டு தினமும் வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க. இல்ல வாரத்திற்கு ஒரு முறை வழிபாடு, அதாவது திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க. வேல் வழிபாடும் வாரத்திற்கு ஒரு முறை செய்து வழிபாடு செய்யறவங்களும் இருக்கிறாங்க.
நீங்க உங்க வீட்ல எந்த திருவுருவ சிலை இருந்தாலும் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மறந்துடாம நீங்க ஏதாவது ஒரு அபிஷேகம் நீங்க செய்யுங்க. இப்ப எங்க வீட்ல திருவுருவ சிலையும் இல்ல, இல்ல அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டிலேயே இந்த ஒரு நெய் தீபத்தை நீங்க ஏத்துங்க. அகல் விளக்கா இல்ல எந்த தீப விளக்கு இருந்தாலும் அதுல நீங்க முருகப்பெருமானை நினைத்து ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. அந்த நெய் தீபத்துல நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து அந்த தீபத்தை 2 நிமிஷம் பார்த்து நீங்க பேசுங்க. உங்களுடைய வேண்டுதல அந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வருகின்ற கீர்த்திகை நட்சத்திரம். இத மட்டும் நீங்க தவற விட்டுறாம உங்க வேண்டுதல நீங்க மனதார முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு வழிபாட்டுலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம முழு மனதார உட்கார்ந்து அமைதியா, பொறுமையா நீங்க வேண்டுதல் வைங்க. வேண்டுதல் வச்சுட்டு நீங்க உங்களுக்கு தெரிந்தா நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். இல்ல எனக்கு எதுவுமே படிக்க தெரியாதுன்னா, உங்க வீட்ல அந்த பாடல்கள ஒலிக்க வைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல கூட இப்ப கந்த சஷ்டி பாடல்கள், திருப்புகள்லாம் இருக்கு. நீங்க அந்த மாலை வேளையில உங்க வீட்ல அத போட்டு விடுங்க. இதே போல படிக்க தெரிந்ததுனால் கட்டாயம் நீங்க உட்கார்ந்து கந்த சஷ்டிய நீங்க படிங்க. தெரியாதவர்கள் அந்த பாட்ட கேளுங்க. கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நினைத்த விஷயம் நடந்த மாதிரியே நீங்க நினைச்சுக்கோங்க. கட்டாயம் முருகப்பெருமான் 100% நீங்க நினைத்த வேண்டுதல உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். இந்த வழிபாட நீங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து 6 நாள் தொடர்ந்து நீங்க இந்த தீபத்தை ஏத்தி கந்த சஷ்டி படிங்க. தினமும் கந்த சஷ்டி படிங்க. படிக்க தெரியாதவர்கள் மட்டும் கேளுங்க. படிக்க தெரிஞ்சவங்க கட்டாயம் இந்த 6 நாளும் கந்த சஷ்டி படித்தே தான் ஆக வேண்டும். இல்ல திருப்புகழ் படித்து தான் ஆகணுங்க. ஏன்னா நீங்க எந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த நம்பிக்கையோட நெய் தீபம் ஏத்தி நீங்க இந்த கீர்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்குங்க. தினமும் கந்த சஷ்டி 6 நாளைக்கு படிங்க. கட்டாயம் நீங்க நினைத்ததை முருகப்பெருமான் 100% உங்களுக்கு நிறைவேத்தி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாடு உங்க வீட்டுல செய்யுங்க. எப்போதுமே நம்ம கடவுள் அந்த முருகப்பெருமான் அந்த திருச்செந்தூர் முருகருடைய அருள் நம்ம அனைவருக்குமே நிறைஞ்சிருக்குங்க, நிலைத்திருக்கும். நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.